அங்கே சீமோன் பேதுருடைய மாமியார் காய்ச்சலால் துன்பப்படுகிறார். அப்பொழுது இயேசு அவருடைய மாமியாரை கைப்பிடித்து தூக்குகிறார். கைப்பிடித்து தூக்குகிறார், அவ்வளவுதான். வேற எதையும் அவர் செய்யவில்லை. ஆசீர்வதிக்கவில்லை, உடல் நோய் குணமாக என்று சொல்லவில்லை, கரம் பிடித்து தூக்கினார். இந்த செய்திகள் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், நம் சகோதர சகோதரிகள் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது கை கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். கை கொடுப்பது என்பது ஹேண்ட்ஷேக் அல்ல. அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்கள் விழுந்து கிடந்தால் தூக்கி விடுவது, நலிந்து இருந்தால் உதவி செய்வது, உணவு இல்லாமல் இருந்தால் உணவு கொடுப்பது, ஆடை இல்லாமல் இருந்தால் ஆடை கொடுப்பது, அழுது கொண்டிருந்தால் ஆறுதல் சொல்வது, இவைதான் உதவி. இவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருடைய மாமியாருக்கு செய்தார். மேலுமாக அவரை நாடி தேடி வந்த அனைவருக்கும் குணமளித்தார், பேய்களை விரட்டினார். அவர் இவ்வளவும் எவ்வாறு செய்தார் என்றால், தனிமையாக சென்று தந்தையிடம் ஜெபித்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகின்ற 3 செய்தி. உதவி செய்ய வேண்டும், தேவையில் இருப்போருக்கு தேடி சென்று உதவ வேண்டும். 2வது, இறைவனிடமிருந்து ஆசிரியர் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தந்தையிடம் தனிமையில் ஜெபிக்க வேண்டும். இவை 2 வேண்டும் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நாம் கேட்பதை நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து சொல்லுங்கள், பெயர்ந்து போய் கடலில் விழு என்றால் விழும். நம்பிக்கை வேண்டும். பார்வை தெரியாத ஒருவரிடம் நீ நலமாக வேண்டும் என்று நான் நம்புகிறேன், நீ நம்புகிறாய் என்று கேட்டார். நம்பிக்கை அவருக்கு பார்வையளித்தது. இப்படி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையினால் நம்மை ஆளுகிறார். நாமும் அவர் மீது நம்பிக்கை கொள்வோமானால் அவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை என்று புனித வனத்து சின்னப்பரை நினைவு கூறுகிறது. வனத்து சின்னப்பர் அவர் நல்ல கல்வி பயின்றவர், வாழ்நாளிலே கடவுளுக்காக பயந்து வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே ரோமையை ஆட்சி செய்தவன் சீசர். அவர் நமது புனிதரான வனத்து சின்னப்பரை கொல்ல எத்தனையோ சதித்திட்டம் திட்டியதால் அவர் காட்டுக்கு ஓடி போனார். காட்டுக்கு ஓடி போய் அங்கே கடுந்தவம் புரிய ஆரம்பித்தார். மீண்டுமாக தனது ஊருக்கு வருகிறார். அவருக்கு அந்த சூழல் பிடிக்கவில்லை, காட்டிலே கிடைத்த அமைதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மீண்டுமாக காட்டுக்கு போகிறார். ஏறத்தாழ 90 வயது வரை 90 ஆண்டுகள் அவர் காட்டிலே கடுந்தவம் புரிந்து கடவுளோடு இருந்தார். இவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்னவென்றால், காட்டுக்குள்ளே உணவு, இருப்பிடம், உடை எல்லாம் எனக்கு கடவுள் கொடுப்பார் என்று நம்பினார். அதனால் அவர் வாழ்ந்த குகைக்கு அருகிலே ஒரு